வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடியது பாருங்கன்னா, the length of the tangent to a circle from a point P, ஓகேங்களா, which is 25 cm away from the center is 24 cm அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வரைஞ்சி சர்க்கிளில் இருந்து 24 சென்டிமீட்டர் அவே டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி அந்த பாயிண்டில் இருந்து 24 சென்டிமீட்டர் பிளாட் பண்ணி அந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு, ஓகேங்களா, அதாவது சர்க்கிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா டேன்ஜென்ட்டோட லென்த்து. இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளோட சென்டரில் இருந்து பீன்ற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஒரு படமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட்டு ஓ, இதில் இருந்து பீன்ற ஒரு பாயிண்ட்டை 25 சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் இருந்து டேன்ஜென்ட் ஒன்று வரைகிறேன். இது 24 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஓக்யூ தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓக்யூபி ஆங்கிள் ஆஃப் ஓக்யூபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி தான். ஏன்னா ஒரு டேன்ஜென்ட் வந்து சர்க்கிளோட ரேடியஸோட கண்டிப்பாக 90 டிகிரியை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 90 டிகிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைபார்டன்ஸ். ஸோ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஓக்யூ ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் ஃபார்முலா. ஸோ ஓபி ஸ்கொயருன்றது 25 ஸ்கொயரு, பிக்யூ ஸ்கொயருன்றது 24 ஸ்கொயரு, ஓக்யூ ஸ்கொயரு எனக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 25ன்றது 625 அப்படின்றதான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 24 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 576 வரும் ப்ளஸ் ஓக்யூ ஸ்கொயர். எனக்கு தேவை ஓக்யூ தான். ஓக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 625, இந்த மைனஸ் 576 அந்த சைடு வரும்போது மைனஸ் 576ன்னு வரும். 625லேருந்து 576 சப்ராக்ட் பண்ணால் 49 வரும். ஸோ 49ன்றது ஓக்யூ ஸ்கொயர். அப்போ ஓக்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 49 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 7. ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது ஓக்யூ வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள். ட்ரையாங்கிள் LMN இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் L வந்து 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் L வந்து 90 டிகிரி. A circle is inscribed in it. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. The lengths of the sides containing the right angle are 6 cm and 8 cm. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் எங்கே கிரியேட் பண்ணுதோ அந்த ரெண்டு சைடும் 1 6 1 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை நான் அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் எல்லுன்றது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ரெண்டு சைடும் 1 8 1 6 அப்படின்றத கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், இங்கே இருந்து இதோட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருந்து இந்த டாட், இது டேஞ்சர் தான். ஸோ இதை தொடக்கூடிய இந்த இடத்துக்கு டேரெக்டாக அப்படி ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், நான் ஓபின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் என்னது, இதுவும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். இது வந்து ஓக்யூன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிஓக்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர். ஏன்னா ரேடியஸ் இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் ரேடியஸாக இருக்கும். ஸோ இங்கே இருந்து இங்கே இருக்க தூரம் தான் இங்கேருந்து இங்கே இருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சமுக்கு போகலாம். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும்
எல்எம்என் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்றது 90 டிகிரி ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் எல்எம்எம் ஆங்கிள் ஆஃப் எல் ஈக்குவல் டு 90 டிகிரி. தட்ஃபோர் இந்த ஸ்கொயர்ஸ் நம்ம எடுத்துடலாம். என்ன எடுக்கலாம்? எம்என்ன்றது ஹைபார்டன்ஸு. ஸோ அப்போ எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ இது 80 இது 6ன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் 8 8 64 6 ஸ்கொயர்ன்றது 36 100 ஓகேங்களா? எம்என் ஸ்கொயர்ன்றது 100. அப்போ எம்என் என்ன இருக்கும்? 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. ஸோ அப்போ இந்த லென்த்து 10 சென்டிமீட்டர் ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னன்றது ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு நான் 2 டேஞ்சன்ட் போட்டோம் அப்படின்னா டேஞ்சன்ட் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதாவது இங்கே அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இங்கே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் பட்டு பாருங்கள். இந்த சர்க்கிளில் டேஞ்சன்ட் என்னன்ற பாயிண்ட்லேருந்து வருதுன்னா ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுக்கு ஒரு பேர் கூட வச்சிடலாம். நான் ஆர் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ எண்ணிலேருந்து ஆர் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் எண்ணிலேருந்து கியூ வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தியரம் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு ஓகேங்களா? ஸோ எண் வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு அப்படின்றதுனால நான் என்ன எழுதுகிறேன்? இங்கே இருந்து ஆர்என்னும் கியூஎன்னும் ஈக்குவல். கியூஎன் ஈக்குவல் டு ஆர்என் ஓகேங்களா? ஸோ என்னவா இருக்கலாம்? இங்கே நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸு அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸுனா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸு தான். ஸோ அப்போ அதை நான் எக்ஸு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எல்லுன்றதும் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு அப்படின்றப்ப இங்கேருந்து எல்கியூ எவ்வளோ இருக்கோ அதுதான் எல்பி இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லிருந்து எம் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லிருந்து எம் வரைக்கும் 8. ஆனால் அதையே எல்கியூ ப்ளஸ் கியூஎன் வந்து 8 ஓகேவா? அப்போ கியூஎன் வந்து எக்ஸுன்னா எல்கியூ வந்து என்னவா இருக்கும்? 8 மைனஸ் எக்ஸ் கரெக்டாக? மொத்தமும் எக்ஸு சாரி 8 மொத்தமும் 8. அதில் பாதி எக்ஸுன்னா மீதி 8ல் இருந்து எக்ஸு போச்சுன்னா வர்றதான். ஸோ இது எக்ஸ் 8 மைனஸ் எக்ஸுனா இதுவும் 8 மைனஸ் எக்ஸ் தானே? ஏன்னா இதில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு தட்ஃபோர் QL ஈக்குவல் டு எல்பி ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. எம் எடுங்க. எம் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன வருது? எம்பி ஈக்குவல் டு ஆர்எம் கரெக்டாக? எம்பி ஈக்குவல் டு ஆர்எம். ஆர்எம் என்ன இருக்கோ அதுதான் எம்பி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எம்மில் இருந்து என்எம் வந்து 10 இதில் எக்ஸ் இங்கிட்டு போயிடுச்சு பாதி எக்ஸுன்னா மீதி என்ன வரும்? 10 மைனஸ் எக்ஸ் கரெக்டாக? அதே மாதிரி பாருங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் 6 ஆனால் இங்கே வந்து என்ன வருது? 8 மைனஸ் எக்ஸு. அப்போ இதை நான் என்ன எழுதலாம்? 6 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கேருந்து இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சென்ட்டுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஈக்குவல். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சென்ட்டுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த 2 டேஞ்சென்ட்டுக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஈக்குவல் ஓகேங்களா? ஸோ எனக்கு இதை தான் கொடுத்துருக்காங்க, இதை தான் எழுதியிருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ அப்போ ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். பட் எனக்கு இப்போ தெரியுது என்ன அப்படின்னா இந்த 8 மைனஸ் எக்ஸையும் 10 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் 6ன்றது தெரியும் கரெக்டுங்களா? இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? 8 மைனஸ் எக்ஸையும் 10 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் 6 கரெக்டாக? மொத்த லென்த்தும் 6 ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் 8 மைனஸ் எக்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 10 மைனஸ் எக்ஸ் அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. ஸோ அதான் நான் எழுத போகிறேன். இப்போ என்ன எழுதுறேன் அப்படின்னா எல்எம் ஓகேங்களா? எல்எம் ஈக்குவல் டு எல்பி ப்ளஸ் பிஎம் ஈக்குவல் டு 6 கரெக்டுங்களா? எல்எம் மொத்த லென்த்து 6 எல்பி ப்ளஸ் பிஎம் ஆட் பண்ணால் 6 பட் எல்பின்றது 8 மைனஸ் எக்ஸு பிஎம்ன்றது 10 மைனஸ் எக்ஸு
ஈக்குவல் டு 6. ஸோ -x -2x 8 + 10 18 ஓகேங்களா? அவ்வளோதான். 18 - 2x = 6. ஸோ இந்த 2x நான் அந்த சைடு கொண்டு போனால் +2xன்னு வரும். 18 அப்படியே வச்சுருக்கேன். +6 அந்த சைடு கொண்டு வந்தால் -6 ஓகேங்களா? ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் 12 ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2x = 12 x எவ்வளோ 6 ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையான இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா n-லேருந்து q வரைக்கும் ஆகக்கூடிய இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு 6 ஓகேங்களா? எக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 10 - 6ன்றப்ப இதுலேருந்து இது வரைக்கும் 4. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவோ இதுதான் ரேடியஸு. 8 எக்ஸ் வந்து 6னா 8 - 6 2 ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்கொயர் OPLQ ஓகேங்களா? அதாவது OPLQ இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தானே அர்த்தம். OP = PL = LQ = QP கரெக்டுங்களா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் எல்லாமே ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா LP = OP இதை மட்டும் நான் எடுக்கிறேன். இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ அப்போ OP = LP RPL நம்மளுக்கு இது OP வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 8 - x = 6 ஓகேங்களா? அதாவது இது 6 தான் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 8 - x அப்படின்றப்ப x 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ LP = பத்தில் 8 - 6 ஓகேங்களா? அவன் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்சதை 8 - 6 LP = 8 - 6 8 - 6ன்றப்ப 8 - x ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக என்னது 6. ஸோ அப்போ 2 LP = 2 சென்டிமீட்டர். ஸோ இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் 2 சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா? ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். ரேடியஸ் LP = OP therefore the radius OP = 2 சென்டிமீட்டர் ஓகேங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹின்ஸ் என்ன அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் தொடக்கூடிய இடத்துல பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. பாயிண்ட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு வரையக்கூடிய 2 டேஞ்சன்ட் சிங்கிள் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட்டும் ஈக்குவல் லென்த்து இதுதான் போன சம்மில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை தான் செஞ்சோம் ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் லென்த்து அப்படின்றப்ப இது 6னா இது 6 ஓகேங்களா? இது எக்ஸுன்னா இது எக்ஸு, இது 8னா இது 8 எங்கே இது வரைக்கும் தான். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை செஞ்சுருக்கோம். இந்த இதை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்டெப். ஸோ அதன்படியாக வச்சு எக்ஸு இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கிட்ட வந்துருச்சு. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரேடியஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் அதே தான் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் அதை கண்டுபிடிச்சி எல்பியை கண்டுபிடிச்சி எல்பிக்கு பதிலாக ஓபி அப்படின்னு போட்டு ரேடியஸ் 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.